வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்குண்டான கட் ஆஃப் மதிப்பெண்களுடைய ஒரு அனாலிசிஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிடுவாங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ நமக்கு கொடுப்பாங்க, ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடிஞ்சிச்சா இல்லையா, இப்படி நாளுக்கு நாள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை நடத்துறதுக்கு நடத்தாமலே இருந்திருக்கலாம், ஏன் இவ்வளோ வேகமாக நடத்துனீங்க, தாறுமாறாக எங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வில் மார்க் எல்லாமே அள்ளி போயிடுச்சு, அதனால் கட் ஆஃபே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் இந்த டைம் வந்து சரிவர பாஸ் பண்ணவே முடியல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வேதனையில் இருக்காங்க, ஒவ்வொரு ஆசிரியர்களுமே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கூல் எக்ஸாம்லேயே. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. கடந்த ஆண்டுகளை முன்னிட்டு பார்க்குறப்ப இந்த ஆண்டுகளில் நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டும் இருக்குது, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள். ஸோ அப்படி ரிட்டையர்மெண்ட்ஸ் பீப்புள் இருக்கிறப்ப அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 1996 அப்படின்ற வேகன்சிஸு பத்தாது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 வேகன்சிஸாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் எங்கே நடக்கும், இந்த இடத்துல வேகன்சிஸ் நடக்குமா அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் வந்து அதிக அளவில் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வந்து இது ஒரு பட்டியலை வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, ஃபைனலான ஆன்சர் கீஸும் சிவி பட்டியல் ரிசல்ட் எல்லாமே ஒரே நாளில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில். ஸோ அதில் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 105, பிசிக்கு 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 78, பிடபிள்யூடி 70. ஸோ அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு வந்து 100, பிசிக்கு 94, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 87, எஸ்சி 83, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூடி 68. மேக்ஸை பொறுத்தவரைக்கு ஓசிக்கு 107, பிசிக்கு 100, பிசி முஸ்லீம் 89, எம்பிசி மற்றும் டிஎன்சி 94, எஸ்சி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 70. ஸோ அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு 106, பிசிக்கு 100, பிசி முஸ்லீம் 87, எம்பிசி மற்றும் டிஎன்சி 95, எஸ்சி 87, எஸ்சி 82, எஸ்டி 78, பிடபிள்யூடி 69. அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஓசி 105, பிசி 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 76, பிடபிள்யூடி 67. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஓசி 104, பிசி 96, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 85, எஸ்சிஏ 81, எஸ்டி 77, பிடபிள்யூடி 66. ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசி 103, பிசி 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 83, எஸ்சிஏ 77, எஸ்டி 75, பிடபிள்யூடி 67. ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், முதுகலை பட்டதாரியில் நீங்கள் ஆசிரியராக அமர முடியும். ஸோ அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியோடைய நிறைய குழப்பங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேள்விகள் அப்படின்ட்டு ஒரு பெரும்பான்மையான ஸ்டார் கேள்விகள் வெளியாக இருக்குங்க. அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடவாரியாகவும் 5லேருந்து 7 மதிப்பெண்கள் வெளியிட போகிறாங்க, கூடுதலாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு ஒரு பார்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார் மதிப்பெண்கள் வந்து ரொம்ப உதவும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டிஆர்பியில் சிவி லிஸ்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் ஆகும். நவம்பர் மாதம் 2லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டே நமக்கு வெளியிட போகிற தகவல் வந்திருக்குங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்குண்டான கட் ஆஃப் மதிப்பெண்களுடைய ஒரு அனாலிசிஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிடுவாங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ நமக்கு கொடுப்பாங்க, ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடிஞ்சிச்சா இல்லையா, இப்படி நாளுக்கு நாள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வேதனைப்பட்டிருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை நடத்தாமலே இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளோ வேகமாக நடத்துனீங்க, தாறுமாறாக எங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வில் மார்க் எல்லாமே அள்ளி போயிடுச்சு, அதனால் கட் ஆஃபே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் இந்த டைம் வந்து சரிவர பாஸ் பண்ணவே முடியல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வேதனையில் இருக்காங்க, ஒவ்வொரு ஆசிரியர்களுமே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கூல் எக்ஸாம்லேயே. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. கடந்த ஆண்டுகளை முன்னிட்டு பார்க்குறப்ப இந்த ஆண்டுகளில் நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டும் இருக்குது, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள். ஸோ அப்படி ரிட்டையர்மெண்ட்ஸ் பீப்புள் இருக்கிறப்ப அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 1996 அப்படின்ற வேகன்சிஸு பத்தாது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 வேகன்சிஸாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் எங்கே நடக்கும் இந்த இடத்துல வேகன்சிஸ் நடக்குமா அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் வந்து அதிக அளவில் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வந்து இது ஒரு பட்டியலை வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, ஃபைனலாக ஆன்சர் கீஸும் சிவி பட்டியல் ரிசல்ட் எல்லாமே ஒரே நாளில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில். ஸோ அதில் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 105, பிசிக்கு 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 78, பிடபிள்யூடி 70. ஸோ அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு வந்து 100, பிசிக்கு 94, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 87, எஸ்சி 83, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூடி 68. மேக்ஸை பொறுத்தவரைக்கு ஓசிக்கு 107, பிசிக்கு 100, பிசி முஸ்லீம் 89, எம்பிசி மற்றும் டிஎன்சி 94, எஸ்சி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 70. ஸோ அடுத்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு 106, பிசிக்கு 100, பிசி முஸ்லீம் 87, எம்பிசி மற்றும் டிஎன்சி 95, எஸ்சி 87, எஸ்சி 82, எஸ்டி 78, பிடபிள்யூடி 69. அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஓசி 105, பிசி 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 76, பிடபிள்யூடி 67. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஓசி 104, பிசி 96, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 85, எஸ்சிஏ 81, எஸ்டி 77, பிடபிள்யூடி 66. ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசி 103, பிசி 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 83, எஸ்சிஏ 77, எஸ்டி 75, பிடபிள்யூடி 67. ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். முதுகலை பட்டதாரியில் நீங்கள் ஆசிரியராக அமர முடியும். ஸோ அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியோடைய நிறைய குழப்பங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேள்விகள் அப்படின்ட்டு ஒரு பெரும்பான்மையான ஸ்டார் கேள்விகள் வெளியாக இருக்குங்க. அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட வாரியாகவும் 5லேருந்து 7 மதிப்பெண்கள் வெளியிட போகிறாங்க, கூடுதலாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு ஒரு பார்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார் மதிப்பெண்கள் வந்து ரொம்ப உதவும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டிஆர்பியில் சிவில் லிஸ்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் ஆகும். நவம்பர் மாதம் 2லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டே நமக்கு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற எங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.